வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது. எங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனையை அந்த அரசாங்கம் தீர்த்து தர வேண்டும். ஒரு மாற்றத்தோடு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சனையையும் ஒரு நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேட்ச் இப்போ வேலை இல்லாமல் நிற்கிது. அப்படி இருந்தும் இனி பின்னுக்கும் எத்தனையோ பேட்ச் வரப்போகுது. இந்த வருஷமே இன்னொரு பாஸ் அவுட் ஒன்று இருக்குது. அப்போ இனிமேல் எத்தனை பேர் அப்போ எங்கள்கிட்ட நாட்டில் எண்ணிக்கை இன்னுமே கூடிக்கொண்டு தானே போகுது. இதேவேளை மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாகவும் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசாங்கத்தில் எதுவிதமான நியமனங்கள் அரசு நியமனங்கள் வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 1500 பட்டதாரிகள் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்குரிய அரச நியமனங்கள் ஆசிரியர் நியமனங்கள் எந்தவித பாராபட்சமும் இல்லாமல் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும்.